Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உன் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உன் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். இறை அரசு மலர்ந்திட, இறை வார்த்தை உணர்ந்திட, இறை அன்பில் நிலை பெற, இறை சாட்சியாகிட, உம்மை நாடி தேடி வருகின்றோம். தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உன் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று புதன்கிழமை புனித சூசேப்பருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். புனித சூசேப்பர் நீதிமானாக இந்த உலகிலே கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற ஒரு கருவியாக இருந்தார். நாமும் அவரது பரிந்துரையை நாடி அவரை போன்று கடவுள் நமக்கு என்ன திட்டம் வைத்திருக்கின்றாரோ அதை அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய ஒரு மக்களாக வாழ இத்திருப்பலியிலே வரம் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இன்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, பிற இனத்தாருக்கு உமது மாட்சி எடுத்துரைக்கவும், துன்பத்தின் நடுவில் நிலைகுலையாது நிற்கவும் புனிதர்கள் டென்னிஸுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் ஆற்றல் அளித்து அனுப்பினீரே. நாங்கள் அவர்களை பின்பற்றி இவ்வுலக செல்வங்களை புறக்கணிக்கவும், எல்லா எதிர்ப்புகளுக்கு நடுவிலும் துணிந்து நிற்கவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அருள் பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து கை கொடுத்தனர். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 2, 7 முதல் 14 முடிய உள்ள இறை வசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, 14 ஆண்டுகளுக்கு பின் தீத்துவையை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடன் நான் மீண்டும் எருசலேமுக்கு போனேன். நான் போக வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டபடியினால் அங்கு போனேன். பிற இனத்தார் நடுவில் நான் அறிவித்து வந்த நற்செய்தியை பற்றி அங்கே எடுத்து கூறினேன். செல்வாக்கு உள்ளவர்களிடம் தனிமையில் எடுத்துரைத்தேன். நான் இப்போது செய்யும் பணியும் இதுவரை செய்த பணியும் பயனற்று போகக்கூடாதே என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன். ஆனால் யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் பணி பேதுருவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது போலவே பிற இனத்தாருக்கு அதை அறிவிக்கும் பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆம், யூதர்களின் திருத்தூதராகவும் செயல்படும் ஆற்றலை பேதுருவுக்கு தந்தவரே பிற இனத்தாருக்கு திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை எனக்கு தந்தார். அந்த அருள் பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து திருச்சபையின் தூண்கள் என கருதப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான் ஆகியோர் நட்புறவின் அடையாளமாக எனக்கு பர்னபாவுக்கும் கை கொடுத்தனர். யூதர்களுக்கு அவர்களுக்கும் யூதரல்லாதோருக்கும் நாங்களும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டோம். ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்க வேண்டாம் என்று மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதை செய்வதில் தான் நான் முழு ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தேன். ஆனால் கேபா அந்தியோவியாவுக்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்திற்கு உரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேராய் எதிர்த்தேன். அதாவது, யாக்கோபின் ஆட்கள் சிலர் வரும் முன் கேபா பிற இனத்தாருடன் உண்டு வந்தார். ஆனால் அவர்கள் வந்த பின் அவர்களுக்கு அஞ்சி அவ்வாறு உண்பதை விட்டுவிட்டார். மற்ற யூதர்களும் இந்த வெளிவேடத்தில் அவரோடு சேர்ந்து கொண்டனர். இந்த வெளிவேடம் பர்னபாவை கூட கவர்ந்து விட்டது. இவ்வாறு அவர்கள் நற்செய்தியின் உண்மைக்கேற்ப நேர்மையாய் நடவாததை கண்ட நான் எல்லார் முன்னிலையிலும் கேபாவிடம், நீர் யூதராயிருந்தும் யூத முறைப்படி நடவாமல் பிற இனத்தாரின் முறைப்படி நடக்கிறீரே, அப்படி இருக்க பிற இனத்தார் யூத முறையை கடைபிடிக்க வேண்டுமென நீர் எப்படி கட்டாயப்படுத்தலாம் என்று கேட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் 117. நமது பதிலுரை. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறை சாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறை சாற்றுங்கள். ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறை சாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறை சாற்றுங்கள். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்று கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை திருவார்த்தைகள் 1 தொடங்கி 4 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபிப்பதற்கு கற்று தாரும் என் இயேசையா, ஜெபிப்பதற்கு கற்று தாரும் என் இயேசையா, ஜெபிப்பதற்கு கற்று தாரும் என் இயேசையா, ஜெபிப்பதற்கு கற்று தாரும் என் இயேசையா. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்பிக்கையோடு ஜெபிப்போம் என்ற மைய சிந்தனையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஜெபம் என்று சொன்னவுடனே நமக்கு நினைவுக்கு வருவது வெறுமனே நமது தேவைகளை எடுத்துரைப்பது அல்ல. மாறாக ஜெபம் என்பது 3 பகுதிகளை கொண்டது. ஒன்று, இறைவனை போற்றக்கூடிய ஒன்றாக ஜெபம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கின்றோம், ஆனால் ஜெபம் என்பது என்ன என்பதை மறந்து விடுகின்றோம். ஜெபத்திலே முதலிலே நாம் இறைவனை போற்ற வேண்டும், புகழ வேண்டும். இரண்டாவது, இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி வருகின்ற அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே இறைவனின் பிள்ளைகளாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டும். மூன்றாவது தான் நமது தேவைகளை எடுத்துரைக்க வேண்டும். பெரும்பாலும் நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கின்றது என்றால், நமது தேவைகளை அடுக்கிக் கொண்டே போகின்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அப்படியல்ல, மாறாக ஜெபம் என்பது இந்த 3 பகுதிகளையும் கொண்டது. எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது நம்பிக்கையோடு கடவுளிடத்திலே இந்த 3 பகுதிகளை நினைவுபடுத்தி ஜெபிக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அதே போன்று நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். கடவுளிடம் நாம் நம்பிக்கை இல்லாமல் ஜெபித்தால் வெறுமனை நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நம்பிக்கையற்ற ஜெபம் ஒன்றுக்கும் உதவாது. எனவே நம்பிக்கையோடு அன்னை மரியா வழியாக, சூசேப்பர் வழியாக, புனிதர்கள் வழியாக இறைவனிடம் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, நாம் இந்த உலகிலே பல்வேறு வேறுபாடுகள் இருக்கின்றன, பல்வேறு போர்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன, பல்வேறு சண்டை சச்சரவுகள், குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இல்லை, சந்தேகம், இவ்வாறு பல்வேறு பிளவுகள் குடும்பத்திலும் சரி, நாட்டிலும் சரி, நாம் வேலை செய்யும் இடங்களிலும் சரி பல்வேறு பிரச்சனைகளாக இருக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே நாம் அமைதிக்காக ஜெபிக்க வேண்டும், குடும்ப ஒற்றுமைக்காக ஜெபிக்க வேண்டும். நாடுகளிடையே சண்டை சச்சரவுகள், போர்கள் நடக்கின்றன, அந்த அமைதி பெற வேண்டும். அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள், அனைவரும் இயேசுவின் பிள்ளைகள், அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள் என்ற ஒரு கொள்கையோடு இந்த உலகம் அமைதிக்காகவும் நமது குடும்ப அமைதிக்காகவும் நாம் வேலை செய்யும் இடங்களில் ஒவ்வொருவரின் அமைதிக்காகவும் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக பார்க்கின்ற போது பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். வெறுமனே நமக்கு மட்டும், நமது தேவைகளுக்கு மட்டும், உற்றார் உறவினருக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் தேவைகளுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும். இந்து சகோதரர்கள் ஜெபிக்க சொல்லியிருப்பார்கள், முஸ்லீம் சகோதரர் ஜெபிக்க சொல்லியிருப்பார்கள். இவ்வாறு பல்வேறு மனிதர்கள் நம்மை ஜெபிக்க கேட்டிருப்பார்கள். உடல் நலத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் ஜெபிக்க இருந்திருப்பார்கள். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பொழுது இறைவனுக்கு நன்றி கூறி போற்றி புகழ்ந்து அதன் பின் நமது தேவைகளை எடுத்துரைத்து ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதே போல் கடவுள் இயேசு என்ன சொல்கின்றார் என்றால், நாம் ஜெபிக்கும்போது எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது.
ஜெபிக்கும் பொழுது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆனால் எப்படி இருக்கக்கூடாது என்று அழகாக லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறை திருவார்த்தை 1 அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும். இப்போ ஜெபிக்கும் பொழுது ஐயோ இது ஒன்றுமே கிடைக்க மாட்டேது, ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் நான் வேண்டுகின்றேன், ஆனால் ஒன்றுமே கிடைக்க மாட்டேது அப்படின்று ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது, சோம்பேறித்தனம் ஏற்பட்டு விடக்கூடாது. ஜெபத்திலே இப்போ ஜெபத்திலே நாம் மனம் தளராது தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் பவுலடியாரும் அழகாக குறிப்பிடுகின்றார். 1 தெசலோனியர் 5:16 பார்க்கின்றோம். 16, 17, 18 இவ்வாறு கூறப்படுகின்றது. தூய பவுலடியார் அழகாக எடுத்துரைக்கின்றார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். பாருங்க, நான் தொடக்கத்தில் சொன்னது போல கடவுளுக்கு நாம் தொடர்ந்து நன்றி செலுத்த வேண்டும், அவரை போற்ற வேண்டும், தொடர்ந்து நமது விண்ணப்பங்களை எடுத்துரைக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயம் நமது மன்றாட்டு கேட்கப்படும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, அதாவது தொடர்ந்து ஜெபித்ததன் பயனாக ஒரு அற்புதமான ஒரு வரங்களை பெற்றவள் தான் புனித அன்னாள். புனித அன்னாள் என்பவர் யார்? அன்னை மரியாவுடைய தாய். இவரை பார்க்கின்ற பொழுது புனித அன்னாள் சந்தன மாதா என்று பல்வேறு பகுதிகளிலே அழைப்பார்கள். இவருக்கு புனைப்பெயர் சந்தன மாதா. என்னுடைய பங்கிலும் கூட அவர் பாதுகாவலியாக இருக்கின்றார்கள், புனித சந்தன மாதா. இந்த சந்தன மாதா அதாவது புனித அன்னாள் அன்னை மரியாவின் பெற்றோர், சுவைக்கின் அன்னாள் என்று சொல்கின்றமை அன்னை மரியாவுடைய தாய். புனித அன்னாள் பல்வேறு ஆண்டுகளாக தனது வயது முதிர்ந்தும் பல்வேறு ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் கடவுளிடம் தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபித்ததன் பயனாக அவர் மனம் சோர்ந்து போகவில்லை. நற்செய்தியிலே நான் சொன்னது போல் மனம் சோர்ந்து போகவில்லை, மாறாக தொடர்ந்து ஜெபிக்கின்றார், இடைவிடாமல். தூய பவுலடியார் கூறுவது போல் இடைவிடாமல் ஜெபிப்பதன் வழியாக அவர் கடைசியிலே அன்னை மரியாவை தன்னுடைய வயிற்றிலே பெற்றெடுக்கும் பேச்சினை பெறுகின்றார். இறைமகன் இயேசு இவர்கள் வழியாகத்தான் இந்த உலகிலே வருகின்றார். அப்போ அன்னாலும் புனித சந்தன மாதாவும் அதே போன்று அன்னை மரியா இவர்கள் கடவுளின் திட்டத்திற்கு ஒரு கருவியாக இருந்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு அற்புதத்தை, நம்ம காண முடியாத ஒரு பெரிய அதிசயத்தை காண செய்வார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களை, ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் வேண்டுகின்றோம், ஆனால் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோமா? இறைவனை போற்றுகின்றோமா? இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோமா? அல்லது வெறுமனே என்னுடைய தேவைகளை மட்டும் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கின்றோமா என்று சிந்திப்போம். ஆம் மக்களே, ஜெபம் என்பது நமது தேவைகளை மட்டுமல்ல, நமது தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். நிச்சயம் நமது தேவைகளை இறைவன் அன்னை மரியா வழியாகும், புனித சூசேப்பர் வழியாகும், புனிதர்கள் வழியாகவும் நிறைவேற்றுவார். ஆனால் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். புனித அன்னாளை போன்று புனித சூசேப்பரை நம்பிக்கையோடு இயேசுவும் ஜெபித்தார். நற்செய்தியில் தான் பார்க்கின்றோம், இயேசு ஒரு இடத்தில் இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது தான் என்ன செய்கிறாங்க, சீடர்கள் ஒருவர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். இந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்றார். அதன் வழியாக அந்த ஜெபத்திலே பார்க்கின்றோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. அப்போ பாருங்கள், ஜெபத்திலே முதல் அடியே இறைவனை போற்றுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இவ்வாறாக எங்கள் அன்றாட உணவை தாரும், இவ்வாறு கடைசியில் தான் எங்களுக்கு உணவை தாருங்க, பாவங்கள் மன்னிப்போர் எங்களது பாவங்களை நாங்கள் பிறருடைய பாவங்களை மன்னிப்பது போல எங்கள் பாவம் நீங்கள் மன்னிங்கள் என்று ஜெபிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்றார். அப்போ இன்றைய நாள் சிறப்பாக சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மையும் நமது குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது நம்பிக்கையோடு ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். அதே போன்று பிறருக்காக ஜெபிக்கவும்,
உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி கூறக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கவும் எங்களது வேண்டுதல் ஒவ்வொன்றையும் நீ அறிந்த தேவனாக இருக்கின்றீர். அதையெல்லாம் நீ நிறைவேற்றி உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ வரம் தாரும். ஆமேன். உமக்கு தருகிறே இன்னன்பை பாயு எந்த நிறைவா எளிய இதயம் உனக்கு தருகிறே இன்னன்பை பாயு எந்த நிறைவா தருகிறே தருகிறே நான் உன்னை ஏற்று மகிழ்வேனே உன் அன்பிலே எளிய இதயம் உனக்கு தருகிறேன் என் அன்பை பாயு எந்த நிறைவா எளிய இதயம் உமக்கு தருகிறேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உடைய மாலை இப்பள்ளி எல்லாம் அல்ல தந்தையாய இறைவனுக்கு ஈச்சதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எல்லாம் அல்ல இறைவா, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, உன் அன்பார்ந்த மகனை இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தி அவரை மீட்பராம் ஈடேற்றவராகும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாருடன் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாற்றி புகழ்ந்தரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
இதோ இந்த நற்கருணை வழிபாட்டிலே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலமாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திரு அவையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அன்பின் நிறைவேறச் செய்தலும். அன்பின் ஆண்டவரை, இதோ இந்த யூடியூப் சேனல் வழியாக உமது திருப்பலியை காண்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். வீட்டிலிருந்தபடி ஜெபிக்கின்றவருடைய எண்ணங்கள், இயக்கங்கள், உள்ளத்தின் தேவைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றும்படியாக உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமொழியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கூந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நாங்கள் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, நான் உட்கொள்ளும் முத்திருடன் திருத்தவும் என்னை நீதிக்கும் தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் மனதிற்கும் உடலுக்கும் பாதுகாப்பும் நலம் அளிக்கும் அருமந்தாக இருப்பனவாக. இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஜெபிக்க அழைக்கின்றார். நம்பிக்கையோடு ஜெபிக்க அழைக்கின்றார். இறைவனை போற்றி புகழ்ந்து பாடி அவருக்கு நன்றி செலுத்தி அவரிடம் நமது விண்ணப்பங்களை எடுத்துரைக்க நம்மை அன்போடு அழைக்கின்றார். இந்த விருந்துக்களுக்கு பற்றி நாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருடடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிக்கையோடு ஜெபித்து கடவுளிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. மரி என்னும் அழகிய மலர்ச்செடிதான் உந்தன் காவலிடானே மலர்ந்ததையா. மரி என்னும் அழகிய மலர்ச்செடிதான் உந்தன் காவலிடானே மலர்ந்ததையா. இயேசு எனும் இறை மீட்பு மரம் உந்தன் தியாகத்திடானே வளர்ந்ததையா. சூசையே இறை நேசரே மாவளனே அருட்காவலனே. சூசையே இறை நேசரே மாவளனே அருட்காவலனே. வளனே இயேசுவை வளர்த்தவரே அருள் வளங்களை எம்மில் வளர்த்திடுமே. தாயாய் மாமரி தானிருக்க நல்ல தந்தையொருவர் எமக்கு வேண்டாமா. சூசையே இறை நேசரே மாவளனே அருட்காவலனே. சூசையே இறை நேசரே மாவளனே அருட்காவலனே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.